இன்னைக்கு நம்ம பேச போறது நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த விஷயம் பற்றி. அதுதான் 21 நாள் சவால். சொல்லப்போனால் 21 நாட்களில் நம்ம வாழ்க்கையையே மாற்ற முடியும். எப்படி? வாங்க பார்ப்போம். நம்ம மூளை ஒரு பழக்கத்தை ஹேபிட் உருவாக்க 21 நாட்கள் தான் போதும்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அதாவது 21 நாட்கள் ஒரு நல்ல பழக்கத்தை தொடர்ந்து பண்ணினா அது நம்ம வாழ்க்கையில நிலைத்து போயிடும். உதாரணம், அதிகாலை எழுதல், தினமும் 30 நிமிடம் உடற்பயிற்சி, 1 மணி நேரம் புத்தகம் படித்தல், தினமும் 10 நிமிடம் தியானம். இந்த மாதிரி சிறிய ஆனால் வலிமையான பழக்கங்கள் 21 நாட்கள் பின்பற்றினா அது நம்ம வாழ்க்கையை முழுமையாக மாற்றும். முதல் 2-3 நாட்கள் எளிதா இருக்கும். ஆனா 4வது நாள் முதல் 10வது நாள் வரைதான் சிரமம் வரும். அந்த இடத்துல தான் பலர் கைவிட்டு விடுகிறார்கள். ஆனா அதுதான் சவால். நீங்க அந்த இடத்தை கடந்து விட்டீங்கன்னா மீதிய நாட்கள் எளிதா போயிடும். 21 நாள் முடிந்ததும் அந்த பழக்கம் நம்ம வாழ்க்கையின் ஒரு பகுதியாகிவிடும். சரி, அப்போ 21 நாள் சவாலை எப்படி சிறப்பாக பின்பற்றலாம்? ஒரு விஷயத்தை தேர்வு பண்ணுங்க. ஒரே நேரத்துல நிறைய பழக்கங்களை சேர்க்க வேண்டாம். சிறியதாக ஆரம்பிங்க. உதாரணம், தினமும் 10 புஷ் அப் மட்டும் 5 பக்கங்கள் மட்டும் படிக்கலாம். ஒரு நேரம் ஃபிக்ஸ் பண்ணுங்க. அதே நேரத்தில் அந்த பழக்கத்தை செய்யுங்க. ட்ராக் பண்ணுங்க. காலண்டர்ல டிக் பண்ணுங்க. உதாரணத்திற்கு, நீங்க அதிகாலை 5 மணிக்கு எழுந்து தினமும் 30 நிமிஷம் நடந்தீங்கன்னா 21 நாள் கழிச்சு நீங்க அதிக எரிசக்தி, நல்ல ஆரோக்கியம், பாசிட்டிவ் மனநிலை எல்லாம் ஆட்டோமேட்டிக்லி உணர்வீங்க. அல்லது தினமும் ஒரு புத்தக பக்கம் படிச்சாலும் 21 நாள் கழிச்சு புதிய அறிவு உங்க வாழ்க்கையை உயர்த்தும். அதனால சிறிய மாற்றம் கூட பெரிய விளைவை கொடுக்கும். நண்பர்களே, 21 நாள் சவால் என்பது உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஒரு கருவி. நீங்க இன்னைக்கு எதை செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ அதை அடுத்த 21 நாட்கள் தொடர்ச்சியாக பண்ணுங்க. உங்க வாழ்க்கை எப்படி மாறுது என்பதை நீங்களே காண்பீங்க. இப்போ சொல்லுங்க, நீங்க எதை 21 நாள் சவாலா எடுக்க போறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.